அடடா இதெல்லாம் மனிதன் என்ன பாருங்க, ஆளுக்கு சிக்ஸ் அடிக்கிறீங்களே, யாராவது ஒருத்தங்க சிக்ஸ் அடிச்ச பால் யார் அடிச்சதோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க சாரின்னு சொல்லி கேட்குறாப்புல ஒரு கேப்பை வேற கொடுத்துருக்காப்புல. இதெல்லாம் மனிதத்தன்மை அப்படின்னு இப்போ எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய போலாடவர்கள் என்ன பண்ணிக்கான்றத பார்க்கலாம். அந்த வீடியோ வாய்ஸ் ஃப்ரம் பாலா. கைரான் பொலார்ட் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்ஐ நியூயார்க் அணிக்காக விளையாடிட்டு இருக்காருங்க. எம்எல்சி 2024 நடந்துகிட்டு இருக்குது அற்புதமாக. இந்த எம்எல்சி 2024 மும்பை நியூயார்க் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதோடைய கேப்டன் ஆகிய கைரான் பொலார்ட், அண்ணே இன்னனே அங்கே வந்து என்னடா நான் கோச்சாக இருக்கு, இங்கே இன்னும் கேப்டனாக இருக்கு, நீ வேற லெவலில் நீ அப்படின்ற மாதிரி நம்முடைய கைரான் பொலார்ட் வந்துட்டு ஹேட்ரிக் 6 அடிச்சுக்கிறாப்புல. லாஸ் ஏஞ்சலஸ் நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக விளையாடின மேஜர் லீக் கிரிக்கெட் 2024 கிராண்ட் பிரேரி ஸ்டேடியமில் டலாஸில் இருக்குது பார்த்தீங்களா, அமெரிக்கா, அந்த இதில் அடிச்சுக்காப்பில் ஞாயிற்றுக்கிழமை அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா 12 பாலில் 33 ரன், தலைவன் 3 6 2 பவுண்டரின்னு சொல்லி டீமை வந்துட்டு ஜெயிக்கிற அந்த வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போனது முக்கியமாக அவருடைய இன்னிங்ஸ்னு சொல்லி சொல்லலாம். அப்படிப்பட்ட இவர் ஸ்பென்சர் ஜான்சனை தாங்க 15வது ஓவரில் உரின்னு உரிச்சிருக்காப்புல நியூயார்க்கோடைய இந்த சேசிங்கில். 3வது பாலை 6க்கு அனுப்புன என் தலைவன், என்ன இது 3வது பால் தான் போகுது, அப்போ இன்னும் 2 பாலையும் அடிப்பேன் அப்படின்னு ஸ்கொயர் லெக்லையும் டீப் மிட் விக்கெட்லையும் போட்டு உரிச்சு கடாசி தான் அந்த 3 6 அடிச்சாப்புல. இதில் என் தலைவன் அடித்த 3 6ல் ஒரு 6 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேராக இந்த டீப் ஸ்கொயர் லெக்கில் போது பாருங்க, போனது சொத்துன்னு ஒரு அக்கா வந்து ஐயய்யா என்ன இது பால் வருது அப்படின்னு, பால் வராமல் அப்படின்னா காலையில் ஆவின் பாலாக வரும். ஏங்க கிரவுண்டுங்க, அது பால்னா வரத்தான் செய்யும், ஒதுங்குங்க அப்படி ஐயேன்னு குனிஞ்சிக்கிட்டா பால் எங்கேயாவது போகுமா, மேலே தான் வந்து படும் அப்படின்ற மாதிரி அவங்க மேலே வந்து பட்டுருச்சு பால். பாவம், ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமைனா பொதுவாகவே என்னால் தாங்கிக்க முடியாது, மனம் ரொம்ப வருத்தமாயிரும் எனக்கு. அதுவும் வந்து மைதானத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சோகம் போது நான் நேற்றுலாம் சாப்பிடவே இல்லை, ரைட்டு, அதனால தான் வீடியோ போட வேணான்னு ஆயிடுச்சு. அதனால் நம்ம பொலார்ட் அவர்கள் அடித்த அடியில் என்ன பண்ணாங்கன்னா, அக்கா வந்து அம்மே அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கப்புறம் மேட்ச் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறமா சரி நம்முடைய வெற்றி பாதையில் வந்த ஒரு 6 குறுக்க வந்த கௌசிக் மாதிரி ஒருத்தங்க அடி வாங்கினாங்களே, அவங்க எங்கே அப்படின்னு கேட்டு நேராக போய் அந்த அக்காவை பார்த்து, என்னம்மா பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஐயோ அண்ணே அந்த பால் பட்டதை விட உங்கள் கையை பற்றி நீங்கள் தொட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, அதுதானே வலிக்குது, என்னென்ன கை கரலா கட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு, சிம்பாடிமா அதெல்லாம் ஓகே என்னால் முடிஞ்சது இருந்தா மருந்து போட ஆயின்மெண்ட்டுக்கு காசு அப்புறமா கேமரா ஆன் பண்ணதுக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தரேன், பட் இப்போதைக்கு இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கேப்பை கழட்டி கொடுக்குறாப்புல. இந்தாம்மா என்னுடைய கேப்பு இதான் என்னால் முடிஞ்சது வச்சுக்காது ரைட்டா அப்படின்னதுக்கு ரொம்ப சூப்பர்னே. அதெல்லாம் விடுங்க, அடித்த அடியை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நீங்கள் அடித்த 6ல் நம்ம ஜெயிச்சிருச்சு பாருங்க நம்ம டீம், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நல்லா இந்த மாதிரி நிறைய ஷாட் அடிங்கன்னு அப்படின்னு சொல்லி பாப்பா கிளம்பி போயிட்டாங்க. அதனால் நம்முடைய பொலார்ட் அவர்கள் வந்து உண்மையாகவே பாராட்டணுங்க இந்த இடத்துல. 6 அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பாப்பா எங்கன்னு கேட்டு அவங்கள வெயிட் பண்ண வச்சு கேட்டு உட்கார வச்சு அவர் அவங்கள போய் நேரில் மீட் பண்ணி ஒரு கேப்பையும் கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த ஒரு யாருக்கு வரும்னு சொல்லுங்கள். அதனால் நம்ம வந்து பொலார்ட் அவர்களை பாராட்டி ஆக வேண்டும். நீங்கள் வந்துட்டு எம்எல்சி 2024 பார்த்துக்கிருக்கீங்களா? 4 விக்கெட் வித்தியாசத்தில் பொலார்டுடைய எம்ஐ நியூயார்க் அணி வந்துட்டு எல்ஏ நைட் ரைடர்ஸை ஜெயிச்சதை பார்த்தீங்களா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களது பார்க்குறேன். அது வர்ற உங்களிடம் விடுது உங்கள் படம். ஓகே பாய்.